கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறது. அப்பம், இடியப்பம், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து குக்கருக்குள்ளே போட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேரட்டு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், கொஞ்சமாக உப்பு, 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுருக்கு. ஃபுல்லாக இதோட ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய்க்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 2 இன்ச்சு சைஸுக்கு பட்டா, 8 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணி 1 கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக நறுக்கினது சேர்த்துருக்கு. 2-3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கினது சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்துருக்கு. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிறது 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கரம் மசாலா பவுடர் தான். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் அதுக்குள்ளே ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அது அங்கே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஊற்றுறதுக்காக ஸ்டூக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக 2 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால்குள்ளே 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கிற சிக்கனுக்குள்ளே ஊற்றி இருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பவுடர் சேர்க்காமல் இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூடி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை அதுவும் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிடலாம். கேரளா ஸ்டைலில் சிக்கன் ஸ்டூ ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். கேரளா ஸ்பெஷல் சிக்கன் ஸ்டூவோட ரெசிபி தான் இது. அப்பம், இடியப்பம், பிரெட்டு, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லா கூடயுமே சூப்பராக மேட்ச் ஆகும்.